நீங்கள் கேட்க இருப்பது முத்துலிங்கம் அவர்களின் பிள்ளை கடத்தல்காரன் சிறுகதை தொகுப்பு. இட்ஸ் டிஃப் என்டர்டைன்மெண்ட் மற்றும் தமிழ் audiobooks.com வாசிப்பது உமா மகேஸ்வரி. முதல் ஆச்சரியம். ஆப்பிரிக்காவில் எனக்கு ஏற்பட்ட முதல் ஆச்சரியத்தை பற்றி சொல்லலாம் என நினைக்கிறேன். இத்தனை வருடங்கள் கழிந்த பின்னரும் அது நினைவில் இருந்து மறைய மறுக்கிறது. சமீபத்தில் அந்த நினைவு வந்தபோது ஏன் இதை எழுதவில்லை என்று யோசித்தேன். ஒருவரும் நம்ப மாட்டார்கள் என்பதால் எழுதாமல் விட்டேனோ தெரியவில்லை, அல்லது 2013ஆம் ஆண்டு பிறந்த பின்னர் எழுதும் முதல் எழுத்தாக இது இருக்க வேண்டும் என்று விதி தீர்மானித்ததால் இருக்கலாம். என்னவோ இப்போது சொல்லலாம் என்று தோன்றுகிறது. நான் அங்கே சென்ற வருடத்துக்கு சில வருடங்களுக்கு முன்னர்தான் சியரா லியோன் என்ற ஆப்பிரிக்க நாடு பிரிட்டிஷ்காரர்களிடம் இருந்து சுதந்திரம் பெற்றிருந்தது. ஆனாலும் எல்லாமே அங்கே ஆங்கிலமயம்தான். ஆங்கில பவுண்ட் அங்கே பணமாக இருந்தது. அவர்கள் புதிதாக லியோன் என்ற காசை உருவாக்கியிருந்தார்கள். 2 லியோன் 1 பவுண்ட். இந்த லியோனை எடுத்து போய் இங்கிலாந்தில் பொருட்கள் வாங்கலாம். ஆங்கில பவுண்டை சியரா லியோனில் பயன்படுத்தலாம். இங்கிலாந்தில் என்னென்ன பொருட்கள் இருந்தனவோ அவையெல்லாம் சியரா லியோனிலும் இருந்தன. சியரா லியோனின் மேல்தட்டு மக்கள் ஆங்கிலேயரைப் போலவே பேசினார்கள், பழகினார்கள், உடையணிந்தார்கள். ஓரளவுக்கு மக்கள் சுபிட்சமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றுதான் பட்டது. ஏழ்மை என்பதை வெளிப்படையாக காண முடியவில்லை. நான் வசித்த கிராமத்தில் மாலையானதும் கேளிக்கையும் பாட்டும் கூத்தும் தான். நான் சிலோனை விட்டபோது அங்கே பொற்காலம் என்று கூறலாம். அரசியல்வாதிகளுக்கு இறக்குமதி இல்லை, ஏற்றுமதி குறைந்துவிட்டது. அத்தியாவசியமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு. காலையில் பான் வாங்குவதற்கு 5 மணிக்கு வரிசையில் போய் நிற்க வேண்டும். பால் என்றால் 4 மணி, வெங்காயம் என்றால் 3 மணிக்கு போனால்தான் சமாளிக்க முடியும். எங்கள் குழந்தைக்கு பால்மா வாங்குவதற்கு நாங்கள் ஒரு மந்திரியை பிடிக்க வேண்டியிருந்தது. அப்படியான நாங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே இருந்த பொருட்களை பார்த்ததும் மயங்கிவிட்டதில் ஆச்சரியம் இல்லை. ஏதோ லண்டனில் இருப்பது போலவே இருந்தது. சிலோனில் அப்போதெல்லாம் டெலிவிஷன் கிடையாது, ஆனால் சியரா லியோனில் இருந்தது. சிலோனில் ஆஸ்டின் A30 காரும் மோரிஸ் மைனரும் தான். ஆப்பிரிக்காவில் பென்ஸ் கார்கள் தாராளமாக ஓடின. மனைவி சிலோனுக்கு ஒரு பார்சல் அனுப்பலாம் என்றார். நான் கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும். உடனேயே சரி என்றேன். சிலோனில் கிடைக்காத சில பொருட்களை வாங்கி Sample complete. Ready to continue?